கன்னிராசி நேயர். அடுத்தது கன்னிராசி நேயர்களுக்கு கண்டக சனி. இப்போ ஆமா, கண்டக சனி. எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து தடை இல்லாமல் எடுக்கணும். ஏன்னா உங்கள் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில், 7ஆம் இடம்ன்றது லைஃப் பார்ட்னர் பிளஸ் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரும் வரும். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப் பார்ட்னர் உங்களுடைய மனைவி இடத்துல கொஞ்சம் பேச்சை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அதே பெண்ணாக இருந்தால் கணவன் இடத்துல பேச்சு வாய்கள் விடாமல், நம்ம வாயில தான் இப்போ வந்து சனி இருக்கிற மாதிரி கணக்கு. ஆமா, அதனால அடக்கி வாசிக்கணும். கொஞ்சம் பார்த்து நிதானமா, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்ற மாதிரி வெல்லுகின்ற சொல்லாக சொல்லி உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இதுதான். சரிங்களா? அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பஞ்சம சனி சொல்லுவாங்க. பஞ்சம சனின்னா பூர்வீகம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. கர்மகாரகனாகியா நம்ம பூர்வீகத்துல போயிட்டு ஒரு தொழில் செய்யறதோ, இல்ல பூர்வீகத்துல போய் விவசாயம் பண்றதோ, பூர்வீகத்துல சொத்துக்களை நம்ம பராமரிக்கிறதோ, அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது பயன்படுத்திக்கலாம். குழந்தை இல்லாதவர்கள், நீண்ட நாட்களாக இருந்த விருச்சிக ராசிகளோ இல்ல விருச்சிக லக்ன நேயர்களோ, அது ஆணாக பெண்ணாக இருந்தாலும் தம்பதியர்கள், இந்த விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியில சனி பகவான் இருக்கிறதுனால கர்மக்காரகத்தை சுபகர்மா என்ற குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதனால கண்டிப்பா நிச்சயமாக நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயில் குளம் சுத்திட்டு இருந்தவர்களுக்கு இந்த ஒரு 2 வருடத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. அடுத்து தனுசு ராசி. அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி அவர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வாகனங்கள்ல கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். சனீஸ்வர பகவான் பார்த்துட்டே இருப்பாரு எப்ப வச்சு செய்யலான்ட்டு. அந்த வச்சு செய்யலாம் செய்யக்கூடிய இடத்துல தனுசு ராசி நேயர்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்கள கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சில விஷயங்களை முன்கூட்டியே ஒரு தடவை அலசி ஆராய்ச்சி பண்ணி செய்யறது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இப்பதான் ரிலீஃப் ஆயிருக்காங்க. சனி பகவான் பிடிச்ச பிடியில இருந்து மாட்டினவர்கள் எல்லாரும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான காலமாக இருக்கும். அவங்களுக்கு ரூட்டு கிளியர். மகர ராசி டிக் பண்ணிக்கலாம். அவங்க ரூட்டு கிளியர். அவங்க எடுத்த முயற்சிகள்ல கொஞ்சம் பலமா இறங்கி வேலை செய்யலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயங்கி இருந்திருப்பாங்க, ஏழரை சனி நடக்குது என்னன்ட்டு. இப்ப அந்த மாதிரி அந்த பயன் தேவையில்ல, தைரியமா இறங்கி தன்னுடைய வேலைகளை அவங்க செய்யலாம். கும்பராசிக்கு பாதசனி சொல்லுவாங்க. பாதசனி ஆரம்ப கும்பராசிக்கு. அதனால அவங்க ஜென்மத்திலிருந்து தாண்டி போயிட்டாரு. கும்பராசியில தான் சனி பகவான் இருந்து ஜென்மத்தை தாண்டி போயிருக்காரு. அப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஸ் தான். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறாங்க, ஜென்மத்திலிருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அதனால அவங்களுக்கு பெரும் மூச்சு விட்டா மாதிரி தான் நல்லது நடக்குதான். கரண்டே இல்லாம திடீர்னு கரண்ட் வந்து ஃபேன் வந்து விடுவோம், அந்த மாதிரி இப்போ ஃபேன் காத்து இருக்குது. ஆனா ஏசி வராது. ஏசி வர்றது கொஞ்சம் கடுமையா முயற்சி எடுக்கணும். அதனால இப்போதைக்கு ஃபேன் காத்து வாங்கி அவங்க தப்பிச்சிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம். முடிவுகள் எடுக்கிறதுக்கு பார்த்து பொறுமையா நிதானமா அலசி ஆராய்ச்சி எடுக்கணும். உற்றார் உறவினர்கள் மூலியமாக தொல்லைகள் பிரச்சனைகள் வரும். தொழில் ஸ்தானத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் தேடி வரும். தட்டி கூடும் பிரச்சனை. ஓகேவா? அந்த டைம்ல இவங்க உணர்ச்சி வயப்படாம நிதானிச்சு கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. மீனராசி நேயர்கள் லக்னக்காரர்களுக்கும் இது 12 ராசியினுடைய விஷயங்கள் இப்படிதான் பொது பலனா இருக்கு. இதை தவிர்த்து அவரவர்கள் சுய ஜாதகத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகாதிபதியா அல்லது அவயோகாதிபதியா அல்லது முடக்காதிபதியா இல்ல பஞ்சமாதிபதியா திதி சூன்யாதிபதியா பாத்துக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பலன் தான் சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. அப்ப அதுல நம்ம தப்பிக்கிறது எப்படி, இறை வழிபாடு பண்றது எப்படி, கோயில்கள் எதனா பரிகாரம் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லுவாங்க. வாழ்வியல் பரிகாரம்னா இந்த கலர் போட்டா ட்ரெஸ், இந்த சனிக்கிழமை இதை செய்யலாம், இவங்களுக்கு இந்த தானம் கொடுக்கலாம், இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் ரொட்டீனா நம்ம டெய்லியும் வந்து எப்படியும் வந்து ஒரு அன்பர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, இப்ப நமக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா வாங்க சார் டீ சார் டீ வாங்கி கொடுப்பீங்க. நண்பர்களோட பழகிட்டு இருக்கிற எல்லாருமே. அப்ப நம்ம 10 ரூபா செலவு தான் செய்யறோம். அப்ப அந்த செலவு எப்படி செய்யலாம், எந்த முறையில செய்யலாம், அவங்களுக்கு எதை வாங்கி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, எதிர்பார்க்காம செய்யறோம், அது ஃப்ரெண்ட்ஷிப், அது வேற. இப்போ ஒரு குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்றேன், அது ஒரு பரிகாரம். குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. அப்ப தெரிஞ்சு செய்யலாம்ல. அப்ப ஜாதகம் காமிச்சாதானே அந்த ஜாதகத்துடைய பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவனுக்கு யோகாதிபதி புதன் பகவானா இருந்தா உங்க யோகத்தை வளர்றதுக்கு நீ குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பா சொல்லலாம்.
இப்ப யோகாதிபதி சனீஸ்வர பகவானாக இருந்தாரு வச்சுங்களேன். அப்ப யோக பலன் சனீஸ்வர பகவானாக இருந்தார் என்றால் அவருக்கு எப்படி அந்த யோக பலன் டெவலப் பண்ணிப்பாரு அப்படின்னா நான் சொல்லுவேன், சனீஸ்வர பகவான் யோகாதிபதியா இருக்கிற நேயர்களுக்கு நீங்க நான்வெஜ் கடைக்கு போங்க, மீன் மார்க்கெட்டுக்கு, கறி வாங்குற இடத்துக்கு போயிட்டு வாங்க. நீங்க போய் வாங்குங்க. நீங்க போய் வாங்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ரா, அந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்ப அந்த வாரத்தில் நடக்க வேண்டிய வேலை அவங்க நடக்கும். நான்வெஜ் வாங்கினா ஆமா பிரேதம் தானே வெட்டுறாங்க. பிரேதம் தானே அந்த இடம் சனி பகவானுடைய ஆதிக்கம். ஆமா, ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த பாடி கார்ட் முனீஸ்வரருக்கு எப்படி பவர் வந்தது. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய யோகாதிபதி யாரோ அந்த யோகாதிபதி மூலியமா டெவலப் பண்றது ஒண்ணு, தன்னுடைய ராசி மூலியமா டெவலப் பண்ணிக்கிறது ஒண்ணு. இதெல்லாம் ஜென்ரலா பொதுவா இல்ல, அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில டெவலப் ஆகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.